ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் கழுகுமலையில் இருக்கும் வெட்டுவான் கோயிலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோல கழுகுமலையோட சமணர் பள்ளியும் கழுகுமலை முருகன் கோவிலையும் பார்க்க போறோம். யார் இந்த சமணர்கள்? இவர்களின் சிற்பங்கள் யாரால் செய்யப்பட்டன, எந்த காலத்தில் செய்யப்பட்டன என்ற செய்திகளை வட்டெழுத்துக்களால் இங்குள்ள கல்வெட்டுகளில் செதுக்கப்பட்டுள்ளன. சமணர்கள் வழிபட்ட தெய்வத்திற்கு அரைமலை ஆழ்வார் என்றும் மலைமேல் திருமலை தேவர் என்றும் பெயர் இருந்தது. சமண துறவிகளை குறவர் என்றும் பெண் துறவிகளை குரத்தியார் என்றும் ஆண் சீடர்களை மாணாக்கர் என்றும் பெண் சீடர்களை மாணாத்தியர் என்றும் அழைக்கப்பட்டனர். இந்த கழுகுமலையில் குணசாகர படாரர் என்னும் சிறந்த சமண பெரியாரும் இன்னும் பல வைராக்கியர்களும் இங்கு வாழ்ந்துள்ளனர். இங்கு மகாவீரர், பாகுபலி, பாசுவநாதர் போன்ற 150 தீர்த்தங்கரர்கள் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. போன வீடியோவில் பார்த்த கழுகுமலை வெட்டுவான் கோயிலும் இந்த கழுகுமலை சமணர் படுக்கையும் தமிழக தொழில் துறையால் பராமரிக்கப்படுகிறது. இங்கு சமண சித்தாந்தம் போதிக்கப்பட்டது. எட்டி, ஏனாதி, காவிதி முதலிய சிறந்த தமிழ் பட்டங்கள் பெற்றவர்களின் சிற்பங்களும் குறவர், சீடர் ஆகியோரின் சிற்பங்களும் இங்கு செதுக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பங்களை எல்லாம் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்செழியன் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டவை என்று தமிழக அரசு தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை தெரிவித்துள்ளது. வட இந்தியாவில் தோன்றிய சமண மதம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் பரவியது. சமண போதனைகளை பரப்ப வந்தவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழகத்தில் இது போன்ற இடங்களை தங்கி அவர்கள் போதனைகளையும் கல்வி கற்றுக் கொடுக்கும் இடமாகவும் சமணர் படுக்கைகள் இருந்திருக்கின்றன. சமண மதத்தை பின்பற்றிய தமிழ் அறிஞர்கள் 5 பெருங்காப்பியங்களில் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், வளையாபதி ஆகிய 3ம், ஐஞ்சிறுங்காப்பியங்களான நீலகேசி, யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், சூளாமணி ஆகிய 5ம், இலக்கண நூல்களான நன்னூல், சூடாமணி நிகண்டு போன்றவையும், அறநூல்களான நாலடியார், நரிவிருத்தம், சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி, திணைமலை 180, அறநெறிச்சாரம் என பல நூல்களை நமக்கு அளித்தவர்கள் சமண மதத்தை பின்பற்றியவர்களே. ஆல்ரெடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சிதறால் சமணர் கோயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. சமணர் படுக்கையை பார்த்துட்டு மலை உச்சிக்கு வந்துட்டோம். கழுகுமலை. இந்த கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த மலை உச்சியில ஒரு விநாயகர் கோயிலும் இருக்கு. நாங்க நின்றுட்டு இருக்க இந்த மலை உச்சி கழுகாசலமூர்த்தி கோவிலின் விமானத்தின் உச்சின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, கழுகாசலமூர்த்தி கோயிலுக்கு இந்த மலைதான் விமானம். ஏன்னா கழுகாசலமூர்த்தி கோயில் இந்த மலையின் கீழ்ப்பகுதியில் குடையப்பட்ட குடைவரை கோயில். வாங்க கீழே போயிட்டு கழுகாசலமூர்த்தி முருகன் கோயிலை பார்க்கலாமா? மலை உச்சியிலிருந்து முருகரை பார்க்க கீழே வந்துட்டோம். அங்க பாருங்க, அதோ அந்த உச்சியில தான் நின்றுட்டு இருந்தோம். தென்பழனி என பக்தர்களால் போற்றப்படும் இக்கோவில் முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அடுத்தபடியாக பிரசித்தி பெற்ற ஆலயம். தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் கந்த சஷ்டி தொடங்கி 6வது நாளில் சூரசம்ஹாரம் நடைபெறும் என்றாலும் 5வது நாளில் தாரகாசூரனை வதம் செய்யும் நிகழ்வு தமிழகத்திலேயே இக்கோயிலில் மட்டும்தான் நடைபெறுகிறது. கழுகுமலையில் தாரகாசூரனை வதம் செய்த பிறகுதான் திருச்செந்தூருக்கு புறப்பட்டு சென்று பத்மாசூரனை வதம் செய்ததாக கூறப்படுகிறது. ஆகையால் கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவில் முருகனின் 7ஆம் படை வீடாக பக்தர்களால் கருதப்படுகிறது. இந்த கோவிலை பற்றின காவடி சிந்து பாட்டு 11th தமிழ் புக்கில்
வடிவத்துல வந்திருக்கு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.